நாடுகளில் அரசாங்கங்கள் வழங்கும் சலுகைகளை சில தரப்பினர் துஷ்பிரயோகம் செய்து அதிக பணத்தை பெற்று சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர். இந்த மோசடி நடவடிக்கையில் சில தமிழர்களும் ஈடுபட்டு அரசாங்கங்களை ஏமாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பிரான்சில் வாழும் ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று மோசடியாக உதவித்தொகை பெற்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரிஸின் புறநகர் பகுதியான பொன்டியில் வசித்து வந்த வவுனியாவைச் சேர்ந்த இள வயதான தம்பதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நள்ளிரவு வேளையில் திடீரென வீட்டுக்குள் புகுந்த அதிகாரிகள் அவர்களை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். பல நாடுகளில் குடும்பத்தை பிரிந்து வாழும் பெண்களுக்கு அதிக அளவிலான சலுகைகள் வழங்கப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தும் சிலர் அதனை நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்நிலையில் பிரான்சில் விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்வதாக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொண்டு ஒன்றாக வாழ்ந்த தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். மனைவி மற்றும் அவளது 2 குழந்தைகளுமாக பிரான்ஸ் அரசாங்கம் கொடுக்கும் உதவித்தொகையை மனைவி பெற்றுக்கொண்டு கணவனுடன் ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் பிரித்தானியா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் அதிகம் இடம்பெற்று வருகின்றன. அதில் தமிழர்களும் கணிசமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.